ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் தேவிகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க டைலரிங் சொந்தமாக டைலரிங் மிஷின் வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 20,000 பக்கமாக துணி தைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. அதுவும் ஓட்டு வீடு தாங்க இருக்குது. பெருசாக வசதி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களுடைய போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாரும் வேணான்னு இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. ஸோ அந்த குழந்தைய வச்சுட்டு இவங்களே தனியுரிமையில் தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட விவாகரத்தும் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல ஒரு குணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட குழந்தையும் அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கனிகா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. பட் இவங்க சேலத்தை சார்ந்தவங்க. பட் ஜாபுக்காக இவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவங்க திருமணமே வேணான்னு இருந்தவங்க இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் கம்பல் பண்ணுறதுனால இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஓரளவு ஒரு டிகிரி படித்த மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு சுமாரான வேலையிலையாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் அதில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை என்ன எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் வீட்டோட மணமகனாக இருந்தாலும் ஓகே தான், குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.